அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஆடி செவ்வாய். இன்னைக்கு ஆடி வெள்ளி மாதிரியே ஆடி செவ்வாயும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னைக்கு நம்ம எந்த கடவுளை நம்ம வீட்டுக்கு அழைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். செவ்வாய்க்கிழமைனாலே நம்ம முருக கடவுளை தான் வழிபடுவோம். இன்னைக்கு முருகனுக்கு வெற்றிலை தீபம் மட்டும் இல்லைங்க, இன்னொரு கடவுளையும் எங்க வீட்டுக்கு அழைச்சிருக்கேன். அவங்களும் சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அதை உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்க போறேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. ஒரு லைக் பண்ணுறதுனால நமக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? பார்த்தீங்களா, பள்ளி கூட சத்தம் போடுது. அதனால கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு அழைச்சிருக்க கடவுளுக்கு எலும்புச்சம்பளம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா அம்மனுக்குமே எலும்புச்சம்பளம் ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு எலும்புச்சம்பளம் நான் திருஷ்டிக்காக குங்குமம் தடவி வாசல்ல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாமந்தி பூவும் அந்த ரோஸும் சிகப்பு ரோஸும் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கற்பக விநாயகரை வழிபட்டுட்டு நிலைவாசல்ல குலதெய்வத்தையும் வணங்கிட்டு அதுக்கப்புறமா நான் என்னோட பூஜையை இன்னைக்கு தொடங்கியிருக்கேன். அர்த்தநாதீஸ்வரர் போட்டோ நான் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை நான் வாசலில் நிலைக்கதவுல வச்சாச்சு. நான் இன்னைக்கு அழைச்சிருக்க அம்மனுக்கு மாதுளம்பழம்ல தேன் கலந்து சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலாக மாதுளம்பழத்தில் தேன் கலந்து நான் நெய்வேதியம் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எந்த அம்மன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நீங்களே பாருங்க, நான் கடைசியாக சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் எந்த அம்மன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நான் அலங்காரம் பண்ண வீடியோவை நான் எடுக்கலை, அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு தான் வீடியோ எடுத்தேன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் மலர், செவ்வரளி, மல்லிகை இதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் நான் விளக்குல தான் இவங்களை ஆவாகனம் பண்ணியிருக்கேன். போன தடவை நான் கலசத்தில் ஆவாகனம் பண்ணேன். இன்னைக்கு நான் விளக்குல ஆவாகனம் போட்டு பட்டுப்பாவாடை சட்டை, எலுமிச்சம்பழம் மாலை, வேப்பிலை தோரணம், வளையல், பொட்டு எல்லாமே வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு விளக்கு ஏற்றி குலதெய்வத்துக்கும் விளக்கு ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு காமாட்சி அம்மன் விளக்கு இவங்களுக்காக ஸ்பெஷலாக விளக்கு ஏற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம முருகப்பெருமானுக்கு எப்பவும் போல வெற்றிலை தீபம் அதுவும் நான் ஏற்றிட்டேன். நேற்று ஆடி கிருத்திகையினால வெற்றிலை தீபமும் துவரம்பருப்புல பரிகார தீபமும் நான் ஏற்றிருந்தேன். இன்னைக்கும் வேற அந்த வெற்றிலையை மாத்திட்டு வேற வெற்றிலையை தான் நான் வச்சு நான் பூஜை பண்ணியிருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. செவ்வாய் அதிபதியான கடவுளுக்கும் நம்ம இன்னைக்கு விளக்கு ஏற்றியாச்சு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த அம்மனை பற்றி நான் கடைசியாக தான் சொல்லுவேன் பேர், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். விளக்கு ஏற்றும் போது விநாயகர்கிட்ட பூ விழுந்துருச்சு. அதனால் நல்ல ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு இந்த பூஜை எனக்கு சிறப்பாக இருந்தது. அதுவும் அந்த விளக்குல அம்மனை ஆவாகனம் செய்யும் போது அந்த அம்மனோட கண் விழியை மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு நீங்கள் எந்த அம்மனை நினச்சிங்களோ அந்த அம்மன் தெரிவாங்க. கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி எலும்புச்சம்பளம் மாலை, எலும்புச்சம்பளம் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வந்திருப்பாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. என்ன அம்மன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம அழைச்சிருக்கிறது அந்த ராகுகால நேரத்துல நம்ம வழிபடுற அந்த மங்களம் தர வேண்டிய, மங்களம் தரக்கூடிய, தீர்க்க சுமங்கலி பாக்கியம் அருளக்கூடிய அந்த துர்க்கை அம்மனை தான் இன்னைக்கு நான் அழைச்சிருக்கேன். அந்த தீப ஒளியில அவங்களோட கண்ணை பாருங்க, எப்படி அந்த அரக்கனை அழிச்சு நம்ம அவங்க சாந்த சொரூபினியா மாறினாங்களோ அந்த ஒரு முகம் உங்களுக்கு தெரியும். நம்ம கிட்ட இருக்க அரக்கனான பொறாமை, வன்மம், கோபம், பகை, இந்த அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாதுங்கிற இந்த எண்ணம், இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாம் எதனால ஏற்படுதுன்னா ராகுங்கிற தோஷத்தினாலதான் நமக்கு ஏற்படுது. ராகுங்கிறது என்னன்னா கெட்ட எண்ணங்களை நமக்கு அந்த நேரத்துல நம்ம நல்ல எண்ணங்கள்லாம் இருந்து மாத்தி கெட்ட எண்ணங்களை நம்ம இதுல தோன்றும் போது அது தோஷமா மாறிதான் ராகு தோஷம் அப்படின்னு வருது. அதுதான் ராகு காலம். ராகு காலமும் யமகண்டம்ங்கிறது கேதுக்குரியது. இந்த ராகுவும் கேதுவும் பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்களுக்காவது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாள் தான் வரும். ஆனா இந்த ராகு கேது டெய்லியும் 1.5 மணி நேரம் வரும். அந்த நேரத்துல நம்ம நல்லது கெட்டது இதெல்லாம் பார்த்துதான் நம்ம பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இந்த ராகுங்கிறது. இந்த ராகு காலத்துல ஏன் நம்ம துர்க்கை அம்மனை வழிபடுறோம் அப்படின்னா, ராகுவோட அதிபதி, அதாவது அந்த அந்த கிரகத்துக்கு உரிய அதிபதி கடவுள் யாருன்னா நம்ம துர்க்கை அம்மன் தாங்க. கெட்டவனை எப்படி, அரக்கனை எப்படி சம்ஹாரம் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க அரக்கனான அந்த கெட்ட எண்ணங்கள், பகை, பொறாமை, அடுத்தவங்களை கோழி சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்க அரக்கனை அழிக்கணுங்கிறதுக்காக தான்
இந்த ராகு நேரத்துல நம்ம அந்த அம்மனான அழகான அம்மன் குட்டி தேவதை அவங்க துர்க்கை அம்மனை நம்ம வழிபடுறோம். அவங்கள வழிபடும் போது நமக்கு அந்த நேரத்துல தோன்றக்கூடிய விஷமங்கள், நம்ம மனசுல தோன்றக்கூடிய பாம்பினுடைய விஷம் மாதிரி இருக்கிற அந்த விஷமங்கள் எல்லாமே அழிந்து நம்மளையும் ஒரு தூய்மையா அவங்க ஆக்குவாங்க. அவங்கக்கிட்ட சரணாகதி அடைய செய்வாங்க. அதுக்காக தான் நம்ம அந்த ராகு நேரத்துல துர்க்கை அம்மனை வழிபடுறோம். நமக்கு மங்களங்களும் அருள்றதுக்காக நிறைய பிரார்த்தனைகள் வைக்கிறோம். நம்ம துர்க்கை அம்மனை வணங்கும் போது எலுமிச்சம்பழத்தை 2ஆ வெட்டி நம்ம திரி போட்டு நம்ம ஏற்றுவோம். இல்லைன்னா விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி இல்லைன்னா நெய் ஊற்றியும் ஏற்றலாம். ராகு நேரத்தில் அது மாதிரி ஏற்றும் போது துர்க்கை அம்மனுக்கு ஒரு நம்ம எலுமிச்சம்பழம், பூசணிக்காய் இந்த மாதிரிலாம் நறுக்கி நம்ம வெட்டுறது ஒரு பலி கொடுக்கறதுக்கான ஒரு இது. அதுதான் அடையாளம். உயிர் பலி இல்லாம இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது, இப்ப புதுசா ஒரு வாகனம் வாங்கினாலும் அதுல எந்த ஒரு விதமான ஒரு விபத்தும் நேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யற ஒரு சின்ன பரிகாரம் தான். அதுக்கு பதிலாக தான் இந்த நம்ம பெரிய பெரிய உயிரினங்களை பலியிடாம நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி சில பரிகாரங்களும் இதுக்காக தான் சொல்லி வச்சாங்க. இந்த எலுமிச்சம்பழத்துல 2ஆ நறுக்கி நம்ம துர்க்கை அம்மனுக்கு ராகு கால நேரத்துல விளக்கு போடுறது, இதை நம்ம வீட்டுல பண்ணக்கூடாது. எலுமிச்சம்பழத்தை நறுக்கி நம்ம வாசல்ல திருஷ்டிக்காக வைக்கலாம். எலுமிச்சம்பழத்துல மிளகாய் கோத்து நம்ம திருஷ்டிக்காக தொங்க விடலாமே தவிர தீபம் நம்ம கோவிலுக்கு போய் தான் ஏற்றணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு அம்மனுக்கு வேப்பிலையோட தோரணத்தோட நம்ம அழகா அவங்களுக்கு பாவாடை கட்டி பட்டு பாவாடை போட்டு வளையல்ல மாலை போட்டு கைக்கு வளையல் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச மல்லிகைப்பூவும் சிகப்பு மலரையும் வச்சு பூஜை பண்ணியாச்சு. நெய்வேத்தியமா மாதுளம்பழமும் தாம்பழம் எல்லாம் வச்சு நாங்க பூஜை பண்ணியாச்சு. ஓம் தத் புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத். விநாயகருக்கும் முருகனுக்கும் உள்ள ஸ்லோகம் சொல்லி நான் என் பூஜையை தொடங்கிட்டேன். இப்ப இன்னைக்கு நான் படிக்கிற ஒரு ராகு கால துர்க்கை அம்மனுக்கு உரிய ஒரு பாட்டை தான் நான் பாட போறேன். இதை நீங்க நல்லா கேளுங்க. இது ரோக நிவாரண அஷ்டகம். இதை படிக்கும்போது நமக்கு நோய்கள் எல்லாமே குணமாகும், மனக்கவலையும் நீங்குங்கிறது ஐதீகம். இந்த அஷ்டகத்தை நான் பாடுறேன், நீங்களும் கேளுங்க. பகவதி தேவி பர்வத தேவி பலமிகு தேவி துர்க்கையலே ஜெகமது யாவும் ஜெய ஜெயவெனவே சங்கரி உன்னை பாடிடுமே. ஹனஹன தக தக பச பசவெனவே தளித்திடு ஜோதியானவளே. ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜெய துர்கா. தண்டினி தேவி தக்ஷிணி தேவி கட்கிணி தேவி துர்க்கையலே. தந்தன தான தன தன தான தாண்டவ நடன ஈஸ்வரியே. முண்டினி தேவி முனையொளி சூழி முனிவர்கள் தேவி மணி தீலி. ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜெய துர்கா. காளினி நீயே காமினி நீயே கார்த்திகை நீயே துர்க்கையலே. நீலினி நீயே நீதினி நீயே நீர்நிதி நீயே நீரோணியே. மாலினி நீயே மாதினி நீயே மாதவி நீயே மான்விழியே. ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜெய துர்கா. நாரணி மாயே நான் முகன் தாயே நாகினியாயே துர்க்கையலே. ஊரணி மாயே ஊற்றணி தாயே ஊர்த்துவயாயே ஊர் ஒளியே. காரணி மாயே காருணி தாயே கானகயாயே காசினியே. ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜெய துர்கா. திருமகளானாய் கலைமகளானாய் மலைமகளானாய் துர்க்கையலே. பெருநிதியானாய் பேரறிவானாய் பெருவழிவானாய் பெண்மையலே. நறுமலரானாய் நல்லவளானாய் நந்தினியானாய் நங்கையலே. ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜெய துர்கா. வேதமும் நீயே வேதியல் நீயே வேதமும் நீயே துர்க்கையலே.
நாதமும் நீயே நாற்றிசை நீயே நாணமும் நீயே நாயகியே. மாதமும் நீயே மாதவம் நீயே மானமும் நீயே மாயவளே. ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜெயதுர்கா. கோவுரை ஜோதி கோமல ஜோதி கோமதி ஜோதி துர்க்கையலே. நாவுரை ஜோதி நாற்றிசை ஜோதி நாட்டிய ஜோதி நாச்சியலே. பூவுரை ஜோதி பூரண ஜோதி பூதனர் ஜோதி பூரணையே. ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜெயதுர்கா. ஜய ஜய சைல புத்திரி பிரம்ம சாரணி சந்திர கண்டினியே. ஜய ஜய சூஷ்மாண்டினி ஸ்கந்த மாதினி காத்யாயன்யலே. ஜய ஜய கால ராத்திரி கௌரி சித்திர ஸ்ரீநவதுர்கயலே. ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜெயதுர்கா. ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜெயதுர்கா. ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜெயதுர்கா. இப்படிதாங்க இந்த ரோக நிவாரணி சோக நிவாரணியான இந்த ரோக நிவாரண அஷ்டகத்தை நீங்க படிக்கும்போது உங்களுக்குள்ள மனக்கவலையும் அந்த மன வலியையும் நிவாரணியா இருந்து தீர்த்து வைப்பாங்க. வலி நிவாரணி மாதிரி நமக்கு இந்த அஷ்டகம் சோகத்தை நீக்கிற ஒரு நிவாரணியா இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கஷ்டம் வந்தாதான் போய் கடவுள் காலில் விழணும் இல்லைங்க. நம்ம நல்லா இருக்கும் போதே நம்ம மனசு சந்தோஷமா இருக்கும் போதும் அவங்க கூட நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சதை நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலே போதும். நமக்கு கஷ்டம் வரும்போது மனுஷங்க ரூபத்துல எப்படியாவது நமக்கு உதவி பண்ணுவாங்க. இது நான் அனுபவபூர்வமா சொல்றேன். மனுஷங்களை நான் நம்புறதை விட தெய்வத்தை நம்புறேன்னு சொல்றேன். ஆனா எனக்கு உதவி பண்ண அத்தனை பேருமே தெய்வம் தான். அதனாலதான் அவங்களே நான் தெய்வத்துல தான் வச்சிருக்கேன். அதுக்காக மனுஷங்களே நம்பாம வாழ முடியாது. நம்ம மனுஷங்கள ரூபத்துல அந்த தெய்வம் நமக்கு உதவும். இது நடந்திருக்கு. இதை பத்தின என்னோட லைஃப்ல நடந்த அந்த ஆன்மீக தகவல், அந்த ஸ்டோரி, அந்த கதை எல்லாமே கதையல்ல, நிஜம். இது எல்லாத்தையும் நான் கூடிய சீக்கிரமே நிறைய சொல்றேன். நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். இந்த துர்க்கை அம்மனை ராகு காலத்துல ஞாயிற்றுக்கிழமை வழிபடும் போது நோய் தீரும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகள்ல வழிபடும் போது திருமண தடை, குழந்தை பேரு இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனை வழிபடும் போது கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனையும் பொருளாதார நெருக்கடி இது எல்லாமே தீரும். இந்த எல்லா பிரச்சனையும் எல்லா பெண்களுக்குமே வரும். எல்லா கணவன்மார் மனைவிமார்களுக்குமே வரும். பொருளாதார நெருக்கடி, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, நோய் இது எல்லாமே நம்ம சந்திச்சுதான் இந்த கலியுகத்தை முடிச்சாகணும். அப்படிப்பட்ட இந்த கலியுகத்துல இந்த மாதிரி கடவுள்களை நம்ம அந்தந்த நேரத்துல வணங்கும் போது நமக்கு நல்லபடியான ஒரு பிறவி பலனை கொடுப்பாங்க. நம்ம மோட்சகதிக்கு கண்டிப்பா போக முடியும். இறக்கும்போது நமக்கு யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம நமக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்போம். அந்த ஒரு வழியை காட்டுறதுக்கான ஒரு வழிதான் நமக்கு ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.